வணக்கம். 7ஆம் வகுப்பு மாணவி காவியா. நூலின் பெயர் பெரியவரை மதித்தல். நூலின் பேராசிரியர் ஏ. ஜோதி. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நல்ல நிலைக்கு வரமாட்டாயா. ஒரு ஊர்ல பெரியவர் ஒருவர் இருந்தார். அவருக்கு ஒரு மகனும் இருந்தான். அவன் எப்போ பார்த்தாலும் குற்றம் செஞ்சுட்டே இருப்பான். ஒரு நாள் பெரிய குற்றமா செஞ்சுட்டான். அவங்க அப்பா அவனை கூப்பிட்டு நீ வாழ்க்கையில நல்ல நிலைக்கே வரமாட்டான்னு சொல்லிட்டான். அதுக்காக அவங்க அப்பா சொன்னதை தாங்கிக்க முடியாம அந்த ஊரை விட்டு போயிட்டான். அப்படியே பல ஆண்டுகள் போச்சு. அந்த நாட்டோட அரசனானான் அவன். வீரர்களை கூப்பிட்டு இந்த ஊர்ல ஒரு கிழவன் இருப்பான், அவன் என்ன தெரிஞ்சுனாலும் கேட்காதீங்க, இங்க இழுத்துட்டு வாங்கன்னு சொன்னான். வீரர்களும் பெரியவர் வீட்டுக்கு போனாங்க. அந்த பெரியவர் நோய் படுக்கையில் கிடந்தார். இந்த நிலையில என்னால எங்கும் வர முடியாதுன்னு கெஞ்சினார். கொஞ்சம் கூட இறக்க காட்டாம அரண்மனைக்கு இழுத்துட்டு போனாங்க. தலை கவிழ்ந்து நின்ற பெரியவரை பெருமிதத்துடன் பார்த்தார் அரசர். நான் யார் என்று தெரிகிறதா என்று கேட்டார். அரசே, உங்களை பார்த்தால் என் மகன் போல தெரிகிறது என்று கேட்டார். ஆம், நான் உன் மகன்தான். நான் சிறியவனாக இருந்தபோது வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வரமாட்டாயே என்று சொல்கிறாயே, இப்ப என்ன சொல்கிறான்னு கேட்டார். அதுக்கு அந்த பெரியவர், அரசே, எந்த மகனாவது தன் தந்தையை இப்படி நடத்துவாரா? அப்படி நடத்துபவன் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைந்து விட்டான் என்று யாராவது சொல்வார்களா? நீங்களே சொல்லுங்கன்னு கேட்டார். தலை கவிழ்ந்து நின்றார் அரசர். இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நம்மளை அடிக்கிறது திட்டுறது நம்ம நன்மைக்காக தான், நம்ம கெட்டு போகிறதுக்காகவும் இல்லை.